ஹாய்ங்க. ஆக்சுவலாக எதுக்காக வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இப்படி உட்காந்து வளர்த்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் வந்துட்டு வீட்டில் கொஞ்சமாக ஒரு 4-5 அப்பளம் தான் இருந்துச்சு. அந்த அப்பளத்தை வச்சு தான் ஒரு குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ செஞ்சிட்ருக்கேன். இந்த அப்பள குழம்பு வந்துட்டு சிம்பிளாக செய்யறதுனால வெங்காயம் மட்டுமே இருந்தால் போதும். ஆக்சுவலாக இப்போ வெங்காயம் வளர்த்தா கண்ணில் தண்ணி வரும் தெரியுங்களா? அதுக்கு ஒரு கதையே இருக்குது. சொல்லட்டுமா? அந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு நாள் வெளியே போனாங்களாம். அதில் ஒரு ஃப்ரெண்டு தக்காளியை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் குழம்புக்கு அரிஞ்சு போட்டு தாளித்து குழம்பு வச்சுட்டாங்களாம். கத்திரிக்காய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழம்புக்கு இல்லை எந்த காயின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போய் கத்திரிக்காய் குழம்பு வச்சாங்களாம். முதல்ல தக்காளி எடுத்துகிட்டு போகும்போது கத்திரிக்காய் வெங்காயம் சேர்ந்து இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு போயிட்டானின்ட்டு. 2வது டைம் இந்த கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போகும்போது வெங்காயம் மட்டும் தண்ணி உட்காந்து வந்துருந்துச்சான். 3வது டைமு வெங்காயம் அனுப்பிச்சான், நம்ம செத்துட்டா யாருமே அழுகிறதுக்கு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுச்சான். அதுக்கு தான் கடவுள் வந்து சொன்னாரா, நீ அழுத உலகமே அழுகுன்ட்டு. எப்படின்னு கேட்டது தான் இப்போ பாருங்கள் அழுக அழுஞ்சிட்ருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன பண்ணுவோன்னா, அடுப்பு பற்றி வச்சுப்போம். அடுப்பு பற்றி வச்சு எண்ணெயை ஊற்றுனதையும் முதல்ல கடுகு போடுவீங்க எல்லோரும். பட் நம்ம இந்த குழம்புக்கு கடுகு போட போகிறதில்ல. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சீரகம் போடுவோம். இந்த இடத்துக்கு சீரகம் இருந்தாலே போதும். இப்போ நல்லா சீரகம் பொரிஞ்சிச்சா, வெங்காயத்தை போடணும். இந்த மாதிரி போடுறப்ப சேஃபாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கையில் தெரிச்சிடும். ஆக்சுவலாக வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா போட மாட்டோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணுறோம். வெங்காயத்தை மட்டும் போட்டால் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த அப்பளத்தை மொத்தமாக சேர்த்துட்டு அதுக்கு மேலே லைட்டாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிட்டு போடலாம். அது டேஸ்ட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சாப்பிட்ற குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க இருந்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா தகன்னு இருக்கா, அது கூட நம்ம இந்த தகன்னு இருக்கிற அப்பளத்தை போட்டு நொறுக்கிடும். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், காரம் அதிகமாக போயிடும். அப்புறம் இதுக்கேற்ற அளவு உப்பு லைட்டாக போட்டால் போதும். அதே போல் ஏன்னா அப்பளத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். பார்த்தீங்களா, உப்பு சட்டிக்குள்ள சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கா. இதுக்கு என்ன சொல்லணும், இப்போது இது கூட இது கொஞ்சம் போடுவோம் பிரியாணி மசாலா. அப்புறம் நம்மளோட மில்கி மிஸ்ட் கர்டு, அது கொஞ்சம். இதை மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, இன்னொரு தான் தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் சொசைட்டியில் வாங்க நம்ம வீட்டில் செய்கிற தயிர் மாதிரி இருக்க இந்த தயிர் எல்லாத்தையும் போட்டு கிண்டுவோமா? வாங்க கிண்டுவோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க வணக்கமான குழம்பு ஆயிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இப்படி ஒரு கிரேவி மாதிரி. டேஸ்ட்டு பார்த்துருவோமா? பார்த்துப்போம். நம்ம தயிரில் ஊற்றுனால நம்மளோட ஸ்பைஸ்னஸை அது மிஸ் மேட்ச் ஆகாமல் நல்லா மேட்ச் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போகலாம். பை பாய்.